வணக்கம்ங்க. இன்றைக்கி நம்ம காப்பியாஸ் வில்லேஜ் கிச்சன் சேனலில் நாம் ஒரு 50 நாள் தான் உங்களுக்கு ஒரு எல்பிஜி சிலிண்டர் வருது அப்படின்னா அதை எப்படி ஒரு ரைஸ் குக்கர் உதவியோட ஒரு 100 நாட்களுக்கு மேலே அந்த எல்பிஜி சிலிண்டரை பயன்படுத்தலாம். மேலும் இந்த எலக்ட்ரிக் ரைஸ் குக்கரில் அலுமினிய பாத்திரம் பேன் கொடுக்குறாங்க. அந்த மாதிரி அலுமினிய பாத்திர பேனோடு வச்சுருக்கிறவங்க அதுக்குள்ளே ஸ்டீல் பாத்திரம் வைத்து என்னென்ன மாதிரியெல்லாம் சமைக்கலாம் பாருங்கள். நான் பாயாசத்துலேருந்து சுண்டல்லேருந்து மதிய உணவு வரைக்கும், அதே மாதிரி இட்லி, டிஃபன் ஐட்டம், வெண்பொங்கல் இது எல்லாமே செய்து காட்டியிருக்கிறேன். உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும். இந்த டிப்ஸ் எல்லாம் கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா எல்பிஜி சிலிண்டரை நமக்கு கிடைக்கிறத வச்சுக்கிட்டு கூடுதல் நாள் வச்சு பயன்படுத்தலாம். வாங்க என்னென்ன டிப்ஸ்ன்னு பார்க்கலாம். ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு காப்பியாஸ் வில்லேஜ் கிச்சன். இன்றைக்கி நமக்கு இருக்கிற இந்த க்ரைசிஸ் உடனே முடிஞ்சிருமான்னா நமக்கு தெரியாது. இந்த ஹெர்முடாஸ் ஆறு கடக்கிறதுக்கு 18,000 கோடி ஒரு கப்பலோடைய ஃபியூவலுக்கு கேட்குறாங்க அப்படின்றாங்க. இந்தியா கட்டும் தான். ஆனால் அந்த கட்டுற பணத்தை யார்கிட்ட வாங்குவாங்க? நம்மக்கிட்ட தாங்க வாங்குவாங்க. அப்போ எல்பிஜி சிலிண்டர் விலை உயர்வும் இருக்கும், தட்டுப்பாடு வந்தாலும் வரும். இது போல் நாளைக்கு இன்னும் பல பிரச்சனைகள் வரலாம். சமாளிக்க மட்டும்தான் நாம் கற்றுக்கணும். என்னோடய எல்பிஜி சிலிண்டரில் நான் மாற்றும் போது டேட் எழுதி வச்சுருவேன். சில பேர் கேலண்டரை எடுத்து ஒட்டி வைப்பாங்க. என்கிட்ட அந்த மாதிரி கேலண்டர்லாம் இருக்காது. நான் டேட் எழுதி வச்சுருவேன். பிப்ரவரி 23 மாற்றிருக்கேன். இது வரைக்கும் எனக்கு சிலிண்டர் ஓடிக்கிட்டு இருக்குது. இன்னும் எனக்கு 2 மாதத்துக்கு அந்த சிலிண்டர் வரும். இப்போ பாருங்கள், நான் ரைஸ் குக்கர் பேனுக்குள்ளே தண்ணி கொதிக்க வச்சுருக்கிறேன். இப்போ காலையிலே பால் சூடு பண்ணி என் பையனுக்கு கொடுத்துருவேன். அதே போல் கொஞ்சம் டீ போடுவேன் என் கணவருக்கு. இப்போ இது ரெண்டுத்தை நான் எப்படி பண்ணுறேன்னு மட்டும் பார்த்துக்கோங்க. ஏன்னா இது முழுக்க எலக்ட்ரிக் ரைஸ் குக்கரை மட்டுமே வச்சு நாம் செய்ய முடியாது. ஸ்டீல் பாத்திரம் பயன்படுத்தணும் அப்படின்னும் போது, ஏன்னா அந்த ஸ்டீல் பாத்திரத்துக்குள்ளே நம்ம தாளிக்கிறது அதெல்லாம் செய்ய முடியாது. அப்போ இதை எப்படியெல்லாம் பயன்படுத்தலாம், இதை கூர்மையாக செய்து பயன்படுத்துகிறவங்களுக்கு கண்டிப்பாக இது நிறைய தெரியும். நான் இது போல் நிறைய விஷயங்கள் செய்திருக்கேன்றதுனால நான் செய்யக்கூடிய சில டிப்ஸை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன். மேலும் நம்மளோட வியூவர்ஸ் ஒருத்தர் இதை கேட்டிருந்தாங்க. எனக்கு இது போல் ஸ்டீல் பாத்திரம் வைத்து என்னெல்லாம் நீங்கள் செய்ய முடியும், எனக்கு கொஞ்சம் போட்டு காட்டுங்க அப்படின்னு. இது பல பேருக்கு உதவியாக இருக்கும்னு தான் நான் வைக்கிறேன். இப்போ இந்த மாதிரி தண்ணி கொதிக்கிறதுக்குள்ளே நாம் பாத்திரத்தை வச்சு எதை வச்சாலும் கொதித்து வர்றதோ பொங்கி வர்றதோ நடக்கவே நடக்காதுங்க. அது நல்ல கொதிநிலை அது வேக ஆரம்பிச்சிடும். அதாவது ஆவியில் வேகுதுன்னு அர்த்தம். எனக்கு பால் நல்ல கொதிநிலை வந்துருச்சு. இப்போ நான் அதில் டீ தூள் போட்டுடுறேன். நான் உங்களுக்கு பால் நல்ல கொதிநிலை காஃபி தூள் கலக்க போகிறீங்க, இல்லை ஒரு ஹெல்த் மிக்ஸ் கலக்க போகிறீங்க, போர்ன்விட்டா, ஹார்லிக்ஸ் இது போல் ஏதாவது ட்ரிங்க்ஸ் கலக்க போகிறீங்க அப்படின்னா தாராளமாக பால் இதில் வச்சு இந்த கொதிநிலை வந்ததும் எடுத்து நீங்கள் கலக்கலாங்க. டீ மட்டும் நிறைய பேர் சொல்கிறது அது கொதி குடித்தாதான் சுவையாக இருக்கும். அதனால் இதில் நீங்கள் எவ்வளோ நேரம் வச்சாலும் டீ கொதி வராது. இதை நீங்கள் மூடி போட்டு வச்சுருந்தாலும் இது மேலே பொங்கி வராது. ஏன்னா இது ஆவியில் ஸ்டீம் ஆகுது. அதனால் இது பொங்கி வராது. தைரியமாக நீங்கள் மூடி போட்டு வைக்கலாம். இது மேலே இன்னொரு பாத்திரம் வைக்கலாம். அது எல்லாமே நான் படிப்படியாக உங்களுக்கு எல்லாம் செய்து காட்டுறேன். இது நீண்ட வீடியோ தான், நிறைய பேருக்கு பயனுள்ளதாக இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த டீயை என்ன பண்ண போகிறேன்னா எடுத்து ஸ்டவ்வில் வைக்க போகிறேன். ஸ்டவ்வில் வச்சு ஒரே நிமிஷத்தில் நல்ல கொதி வந்துடும். அதாவது வச்ச வேகத்துக்கு கொதிக்க ஆரம்பிச்சிடும். பாத்திரம், டீ எல்லாமே கொதி நிலையில் இருக்கிறதுனால நான் ஸ்டவ்வில் வச்ச உடனே கொதிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. அவ்வளோதான். ஒரு நிமிஷம் கொதிக்க விட்டு நான் டீ சக்கரை போட்டு ஃபில்டர் பண்ணி கொடுத்துட்டேன். ஸோ இந்த மாதிரி பயன்படுத்தும் போது நம்ம கேஸ் செலவு ரொம்ப மிச்சமாகும். இது போல் ஒரு லெவல்லையுமே கேஸை எப்படி மிச்சப்படுத்துறதுன்னு தான் காமிக்க போகிறேன். நான் இப்போது கொஞ்சமாக தினை அரிசி ஊற வச்சுருக்கேன். அதே போல் பாசிப்பருப்பு ஊற வச்சுருக்கிறேன். முந்தின நாள் நைட்டே பட்டாணி ஊற வச்சுருந்தேன் காலையில் சுண்டலுக்கு. நம்ம வீட்டில் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் அப்படி பார்த்திங்கன்னா தினம் இட்லி, தோசை, சப்பாத்தி இப்படியெல்லாம் செய்ய மாட்டேங்க. காலையில் முடிந்த வரைக்கும் ஒரு சுண்டல் இருக்கும். அது கூட ஏதாவது ஒரு மல்லி டீ, இதை முட்டை ஆம்லேட், இல்லைன்னா முட்டை அவிச்சு கொடுக்கறது, இல்லை ஒரு பிரெட் டோஸ்ட் என்றைக்காவது ஒரு நாள். இது போல் பழங்கள் இருந்தால் ஒரு பழம் இது போல் கொடுப்பேன். நான் வாரத்தில் ஒரு 2 நாள் மட்டும்தான் மற்ற மாதிரி பிரேக்ஃபாஸ்ட் இருக்கும், இட்லி தோசை மாதிரி. நான் இப்போ என்ன பண்ணுறேன், சுண்டலில் ஊற வச்ச தண்ணியை இருத்துட்டு நல்ல தண்ணி சேர்த்து அடியில் பாத்திரத்தில் வச்சுட்டேன். அது மேலவே இன்னொரு பாத்திரம் வச்சு தினையும் பாசிப்பருப்பும் சேர்த்து தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி வச்சுட்டேன். இப்போ மூடி போட்டுட்டேன். பாருங்கள், 2 பாத்திரம். அதாவது இதுக்குன்னு நான் தனிப்பட்ட முறையில் ஸ்டீமர் பாத்திரமோ இல்லை ஏதாவது லேயர் அந்த மாதிரி பாத்திரங்களோ நான் வாங்கினது கிடையாது. நம்ம வீட்டில் இருக்கிற ஸ்டீல் பாத்திரங்களே எப்படி இந்த பேனுக்குள்ளே வைக்கிற அளவுகள் இருக்கோ அதை வச்சு தான் நான் உங்களுக்கு செய்து காட்டுறேன். ஏன்னா இதுக்குன்னு வாங்க முடியாது, நிறைய பேர் இருக்கிறாங்க. நம்மளால் போயிட்டு இந்த நேரத்துக்கு இது வேணும்னு சொல்லிட்டு செலவு பண்ணி வாங்க முடியாது.
அதனால் இருக்கிறத வச்சு எப்படி சமைக்கலான்றது மட்டும்தான் என்னுடைய சேனலில் எப்போவுமே காட்டுவேன். ஏன்னா நான் அப்படி தான் சமைச்சிட்டு வருவேன். பாருங்கள், ஒரு 15-20 நிமிஷம் ஆச்சு, பட்டாணி வெந்துருச்சு. நான் வந்து கொஞ்சம் மென்று தின்ற மாதிரி தான் சுண்டல் செய்வேன். ரொம்ப சாஃப்டாக அவிச்சிட மாட்டேன். உங்களுக்கு எவ்வளோ தூரம் அந்த சாஃப்ட்னஸ் வேணுமோ அது வரைக்கும் நீங்கள் பட்டாணி அவிச்சிக்கலாம் தாராளமாக. இப்போ இந்த பட்டாணி எனக்கு அவிஞ்சது போதும், நான் எடுத்துட்டேன். அதை நான் தாளிச்சிக்க போகிறேன். அதே மாதிரி அந்த திணையும் பாசிப்பருப்பும் இருக்கிறதும் நான் அதுக்குள்ளே வச்சுட்டேன். இப்போ நம்ம கேஸ் ஸ்டவ்வில் வச்சு கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து கடுகு தாளித்து கருவேப்பிலை போட்டு நான் இந்த கொப்பரை பொடியை அரைச்சி வச்சுருக்கிறேன். சாதத்துக்கு இட்லிக்கெல்லாம் தொட்டு சாப்பிட, அதே மாதிரி சூப் மிக்ஸி, இது போல் பல பொடிகள் ஆர்டர்ஸ் கொடுக்கறதுனால நிறையா இருக்கும் என்கிட்ட. அதில் கொப்பரை பொடி சேர்த்து தாங்க சுண்டல் தாளித்து ரொம்ப சுவையாக இருக்கும். ஏன்னா அதில் நம்ம கொப்பரை தேங்காய் சேர்க்குறோம் இல்லையா, சுவையாக இருக்கும். ஸோ ஒரு நிமிஷத்தில் சுண்டல் தாளித்து முடிச்சாச்சு நம்ம. இப்போ அடுத்த 10 நிமிஷத்தில் எனக்கு இந்த பாசிப்பருப்பும் திணையும் நல்லா வெந்துருச்சு. நான் இதில் பாதி அளவுக்கு எடுத்துக்கிறேன். இதில் நான் என்ன செய்ய போகிறேன்னா பால் சேர்க்க போகிறேன். அதாவது ஒரு பாயாசம் மாதிரி செய்கிறதுக்கு. இதை பாயாசம்னு சொல்லலாம், ஒரு ஸ்வீட் போரிஜ், ஒரு ஸ்வீட் கஞ்சின்னு சொல்லலாம். நம்மளுடைய விருப்பம் தான். இல்லை அதையே எடுத்து மோர் கலந்து வெங்காயம் நறுக்கி போட்டு நம்ம சாப்பிடலாம், நம்ம விருப்பம்தான். எனக்கு இனிப்பாக வேணுன்றதுனால பால் சேர்த்து அதை ஒரு 5-6 நிமிஷம் அப்படியே மூடி வச்சு விட்டுட்டேன். அந்த பாலோட அந்த திணையும் பாசிப்பருப்பும் இன்னும் நல்லா பைண்ட் ஆகிடுச்சு. இப்போ இதில் ஒரு 1/4 கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை, ஒரு 3 ஏலக்காய், முந்திரி வந்து நான் ட்ரை ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். இது நீங்கள் நெய்யில் ரோஸ்ட் பண்ணி போடணுன்னா போட்டுக்கலாம். பால் திக்னஸ் உங்களுடைய விருப்பம் பொறுத்து. நான் தண்ணியான பால் தாங்க சேர்க்குறேன், திக் பால் எப்போவுமே பயன்படுத்த மாட்டேன். ஸோ இது போல் சேர்த்துட்டு எனக்கு ஒரு காலையிலே சாப்பிட்றதுக்கு ஒரு பாயாசமும் ரெடி ஆகிடுச்சு. அதாவது சுண்டல் பாயாசம். இது ஒரு கஞ்சி மாதிரி சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். அது ஸ்வீட்டாக கொடுக்கும்போது நம்ம பிள்ளைகளும் விரும்பி சாப்பிடுவாங்க. இதுதான் எங்களுக்கு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு. 1 கப்பு திணை பாசிப்பருப்பு பாயாசம், 1 கப்பு பட்டாணி சுண்டல். ஸ்டீல் பாத்திரம் பயன்படுத்தி பாருங்கள், இந்த லெவல் இப்போ வந்திருக்கிறோம். இன்னும் அடுத்தடுத்த லெவல் மதிய உணவு வரைக்கும் உங்களுக்கு நான் செய்து காட்டுறேன். மிச்சம் இருக்கிறதுல கொஞ்சம் தண்ணி சேர்த்து நான் உள்ளே வச்சிடுறேன். அது வெண்பொங்கலுக்கு தாளிச்சிக்க போகிறேன். நல்லா கொஞ்சம் குழைவாக வந்ததுக்கப்புறம் நான் வெண்பொங்கல் தாளிச்சுப்பேன். அது அவ்வளோதான். ஸோ அது ஒரு டிஷ் உங்களுக்கு முடிஞ்சிருச்சு. இப்போ தண்ணி நமக்கு கொதி நிலையில் இருக்குது. இது போல் தண்ணி கொதிக்க வச்சுட்டிங்கன்னா காலையிலேயே இட்லி தட்டு, இது வந்து ஸ்டீல் இட்லி தட்டு. எனக்கு ஒரு சின்ன கடாயில் இந்த இட்லி தட்டு வந்தது. அதனால் இது ரொம்ப சின்னதாக தாங்க இருக்கும் இட்லி எல்லாம். ஆனாலும் ஸ்டீல் தட்டு இருக்குதுன்றவங்க, அதாவது உங்களுடைய ஸ்டீல் இட்லி பாத்திரத்தில் இருக்கிற தட்டு இந்த அலுமினியம் பேனுக்குள்ளே போகும்னா இதை பயன்படுத்துங்க. அப்படி இல்லைன்னா கீழே ஒரு ரிங்கு போட்டுட்டு மேலே ஒரு தட்டு வச்சுருங்க, அதுக்குள்ளே பத்துற மாதிரி. சின்ன சின்ன கப்பு இல்லைன்னா டம்ளரில் கொஞ்சம் எண்ணெய் தடவி இட்லி மாவு ஊற்றி வச்சுருங்க. எண்ணெய் தடவலைனாலும் இட்லி வந்து நல்லாவே வரும். இட்லி ஊற்றி வச்சுட்டிங்கன்னா நீங்கள் அது போல் இட்லி, கப் இட்லி, டம்ளர் இட்லி அது போல் எடுத்துக்கலாம். அவசரத்துக்கு எப்படினாலும் செய்யலாம். நம்மளுக்கு கற்பனை மட்டும்தான் வேணும். இல்லை எனக்கு சின்ன சின்ன கப்லலாம் ஊற்ற முடியாது, என்கிட்ட அது போல் சின்ன சின்ன கப்புங்க இல்லை, ஸ்டீல் கப்புங்க நிறையா இல்லை அப்படின்றவங்க பெரிய கப்பு இருக்குதா, பெரிய கிண்ணம் இருக்குதா, அதில் இட்லி மாவை ஊற்றி அப்படியே அடியில் தண்ணி கொதிக்குது இல்லைங்க, அது மேலேயே நம்ம இப்போ சுண்டல்லாம் வச்சோம் இல்லையா, அதே போல் இட்லி மாவு ஊற்றின கிண்ணத்தை வச்சிட்டிங்கன்னா நல்லா பெரிய சைஸ் இட்லியே வந்துடும், ரைஸ் கேக் மாதிரி. அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி ஒரு தேங்காய் சட்னியோ கார சட்னியோ அரைச்சி நாம் தொட்டுக்கலாம். அடுப்பே பயன்படுத்தாமல் நிறைய வகை சட்னிகளும் நாம் செய்யலாம். இப்போ பாருங்கள், இட்லி ஊற்றி வச்சுட்டேன். மேலே வந்து இது அலுமினியம் இட்லி தட்டு தாங்க, என்னுடைய இட்லி பாத்திரத்தில் உள்ள தட்டு. இது எனக்கு மேலே வைக்க ரொம்ப கரெக்டாக இருக்கும். அது மேலே நான் இட்லி ஊற்றி காமிக்கிறேன் உங்களுக்கு. இப்போது நான் செய்கிறதெல்லாம் ஒரு 5 பேருக்கு செய்கிற மாதிரி நான் இப்போ செய்து காட்டுறேன் உங்களுக்கு. சின்ன குடும்பம் 2-3 பேர் இருக்கிறவங்களுக்கு இல்லைங்க, பெரிய குடும்பமே சாப்பிட்ற அளவுக்கு 5-6 பேர் சாப்பிட்ற அளவுக்கு நான் இந்த இட்லி ஊற்றி வைக்கிறதுக்கு பதில் நீங்கள் இது போல் ஸ்டீல் தட்டு ஏதாவது இருந்தால் மேலே வச்சு சுண்டல் வைக்கலாம், முட்டை வைக்கலாம், காய வச்சுக்கலாம், சாம்பாருக்கு எதனாலும் பண்ணலாம். ஐடியா தான் உங்களுக்கு நான் கொடுக்குறேன். இப்போ பாருங்கள், ஒரே நேரத்தில் எனக்கு ஒரு 4 தட்டு இட்லி. ஸோ இதில் ஒரு 12 இட்லி, அந்த தட்டில் ஒரு 5 இட்லி, 17 இட்லி கிட்ட ஒரே நேரத்தில் ரெடி ஆகிடுச்சு. இப்போ அடுத்தடுத்து எனக்கு இட்லி தேவைப்படுதுன்னா நான் அடுத்தடுத்து என்ன செய்ய போகிறேன்னா அது மேலே ஒரு தட்டை வச்சு இட்லி ஊற்றி வச்சுன்னா கூடுதலாக எனக்கு இட்லி தேவைப்படும் போது ரெடி ஆகிடும். அதாவது கெஸ்ட் வந்திருக்குறாங்க அப்படிலாம் போது ரெடி ஆகிடும். இப்போ அதையுமே நான் உங்களுக்கு செய்து காட்டுறேன். இப்போ அந்த மேலே வைக்கிற அலுமினியம் தட்டு தான் என்கிட்டயும் இருக்குதுங்க. அதில் எப்படி நான் வந்துட்டு இட்லி ஊற்றுறது அப்படின்னா துணி போட்டு நீங்கள் இட்லி ஊற்றிக்கலாம். பாருங்கள், வீட்டில் இருக்கிற பிள்ளைகளுக்கு இந்த ஆத்திர அவசர காலங்களில் எப்படி சுலபமாக சமைக்கலான்றதையும் சொல்லி கொடுங்க. பெண் பிள்ளைகளாக இருக்கட்டும், ஆண் பிள்ளைகளாக இருக்கட்டும். என் பையன் வந்துட்டு 7வது தான் இப்போ படிக்கிறான். இது போல் நிறைய வேலைகள் செய்வாங்க. அவன் வந்துட்டு இன்னும் என்னை விட கேர்ஃபுல்லாகவே நிறைய வேலை செய்வான். அந்த அளவுக்கு வந்து பழக்கி வச்சுருக்கிறேன். இப்போ நான் சாம்பாருக்கு துவரம் பருப்பு வைக்கிறேன். 1/2 மணி நேரம் துவரம் பருப்பை ஊற வச்சுட்டேன். அதை எடுத்து இப்போ தண்ணி கொதிக்கிற தண்ணி இருக்குது இல்லையா பேனில், அதுக்குள்ளே வச்சுட்டேன்.
இப்போ இது மேலே நீங்கள் ஸ்டீல் தட்டு வேணும்னா ஸ்டீல் தட்டு போட்டு மூடுங்க. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், இது போல் வைக்கும் போது பொங்கி வராது, கொதிக்காது, ஒன்றும் ஆகாது. தாராளமாக நீங்கள் தட்டை போட்டு மூடலாம். நான் அந்த ஓட்டத்தட்டை போட்டு மூடிட்டேன். ஏன்னா அது மேலே ரிங்கை பிடிச்சி எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் எனக்கு. இப்போ இது மேலேயே இட்லி வச்சு பாருங்கள், துணி வச்சு நான் உங்களுக்கு ஊற்றி காட்டுறேன். அதே அலுமினிய தட்டு தான். அதில் துணி வச்சு எப்படி இட்லி ஊற்றலாம். இப்போ இதில் நீங்கள் புட்டு அவிக்கணும்னு நினச்சிங்கன்னா புட்டு மாவு இது மேலே ஸ்ப்ரெட் பண்ணிடலாம். கொழுக்கட்டை அவிக்கணும்னு நினைக்கிறீங்களா, கொழுக்கட்டை வைக்கலாம். இடியாப்பம் அவிக்கணும்னு நினைக்கிறீங்களா, இடியாப்பம் செய்யலாம். ஒரே நேரத்தில் ஒரு 2-3 டிஃபனை கூட நீங்கள் ப்ரீ பிளான் பண்ணிட்டீங்கன்னா தாராளமாக செய்யலாம். ஒரு கெஸ்ட் வந்தால் கூட பதட்டம் இல்லாமல் செய்யலாம். நிறைய பேர் சொல்கிறாங்க, ரொம்ப டைம் எடுக்கும் எனக்கு, அதனால் இதை எப்படி நான் காலையிலே செய்கிறது அப்படின்னு. எனக்கு இதை வச்சு நான் நிறைய பயன்படுத்தி பல வருட காலங்கள் நான் ஓட்டி இருக்கிறதுனால எனக்கு அது சுலபமாக இருக்குது. ஆனால் எல்லாரையுமே இப்படி பண்ணுங்கன்னு நான் சொல்ல வரல. எமர்ஜென்சி சிச்சுவேஷனில் இனி நாம் எது போன்ற ஒரு நேரங்களையும் சந்திக்கிற மாதிரி இருக்குங்க. அதனால் எல்லா காலங்களிலுமே நம்ம இதுதான் வேணும் அதுதான் வேணும்னு சொல்ல முடியாது. இன்றைக்கி எல்பிஜிக்கு தட்டுப்பாடு இருக்குது. நாளைக்கு எல்பிஜியே கிடைக்கலன்னா என்ன பண்ணுறது? விறகடுப்பு பயன்படுத்தலாம். ஆனால் எங்களை போன்ற வாடகை வீட்டில் இருக்கிறவங்களுக்கு விறகடுப்பு பயன்படுத்தவே முடியாது. அது போன்ற இருக்கிறவங்களுக்கு கரண்ட் அடுப்பு மட்டும்தான். இப்போ பாருங்கள், பருப்பு பாதி வெந்ததும் நான் கொஞ்சம் பெருங்காயம், பூண்டு, மஞ்சத்தூள் போட்டு இன்னும் வேக விட்டுட்டேன். அவ்வளோதான். இதுக்கு மேலே நீங்கள் காய்கறி அவிக்கணுன்னா, காய்கறி சாம்பார் வைக்க போகிறீங்கன்னா மேலே என்னென்ன காய்கறி அதில் சேர்க்க போகிறீங்களோ அதையுமே சேர்த்து 10 நிமிஷத்தில் காய் வெந்துடுதுன்னா எடுத்துக்கோங்க. அதையும் நான் உங்களுக்கு செய்து காட்டுறேன். நான் இப்போ பிளெயின் சாம்பார் தான் வைக்க போகிறேன். அதனால் நான் வெறும் பருப்பு அவிச்சு காட்டுறேன் உங்களுக்கு. பருப்பு நல்லாவே வெந்துருச்சுங்க. இந்த பருப்பு அவிய கிட்டத்தட்ட 40 நிமிஷம் ஆச்சு. நீங்கள் சாதாரணமாக போட்டாலுமே ஒரு 20-30 நிமிஷம் ஆகும், பருப்பை பொறுத்து. இப்போ பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இதை அப்படியே நம்ம கரண்டியை வச்சு நல்லா மசிச்சு விட்டாலே நல்லா குழஞ்சிரும். அவ்வளோதான். நமக்கு தேவையான அளவுக்கு இதை அவிச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஸ்டீல் பாத்திரத்துலேயே ஒன்று ஒன்றா நம்ம செய்துகிட்ருக்கோம். இப்போ மதிய உணவுக்கு தான் நான் உங்களுக்கு செய்து காட்டுறேன். சாம்பாருக்கு பிளெயின் சாம்பார் வைக்கிறதுக்காக நான் பருப்பு வச்சுருக்கிறேன். சாதம் எப்படி வைக்க போகிறேன், பொரியல் என்ன செய்ய போகிறேன், எல்லாமே உங்களுக்கு காமிச்சிடுறேன். இது போன்ற ஸ்டீல் பாத்திரங்கள் உங்கள் வீட்டில் என்னென்ன ஸ்டீல் பாத்திரம் வச்சுருக்கீங்களோ முடிந்த அளவுக்கு ஃப்ளாட் பாட்டம், அடியில் ஃப்ளாட்டாக இருக்கிற மாதிரி வச்சிங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாக வேலையாகும். அப்படி கொஞ்சம் ரவுண்டாக இருக்கிற மாதிரி வச்சிங்கன்னா கொஞ்சம் டைம் எடுக்கும். அவ்வளோதான் வித்தியாசம். அதனால் ரொம்ப டைம் எடுக்குமான்னா அப்படியெல்லாம் இல்லை. ஸோ இது எல்லாமே போட்டு நான் அப்படியே விட்டுட்டேங்க. மேலே ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டேன். பாருங்கள், குக்கிங் மோட்லேயே தான் இருக்கும். ஏன்னா தண்ணி இருக்குது இல்லையா, அது கீப் வார்முக்கு வராது. ஆனால் நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணி விட்டுட்டேன். இப்போ அடுத்து நான் தண்ணி கொதிக்க வச்சுருக்கிறேன். இது சாதம் வைக்க. இப்போ சாதம் ஒரு 2 ஆழாக்கு, ஒரு 5லேருந்து 6 பேர் சாப்பிடக்கூடிய அளவுக்குள்ள நான் சாதம் வச்சு காட்டுறேன். கொஞ்சமாக நான் வச்சு காட்டல, நிறையா தான் வச்சு காட்டுறேன். இப்போ பாருங்கள், அதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி. எவ்வளோ தண்ணி இதுக்கு வைக்கணும் அப்படின்னா, நீங்கள் உங்களுடைய அரிசியை ப்ரெஷர் குக் பண்ணால் எவ்வளோ தண்ணி வைப்பீங்க, இந்த ரைஸ் குக்கரில் வைக்கிறதுனா எவ்வளோ தண்ணி வைப்பீங்க, அதே அளவு வைங்க. மிகச்சரியாக இருக்கும். எந்த விதமாக குறைச்சி கூட்டி வைக்க வேண்டாம். நான் இப்போ உருளைக்கிழங்கு வறுவலுக்காக உருளைக்கிழங்கு அவிக்க போகிறேன். உருளைக்கிழங்கு நல்லா நறுக்கி அலசி வச்சுருக்கிறேன். இப்போ என்ன பண்ணுறேன், அந்த தட்டு இதுக்கு பொருந்தலை, பெரிய மூடி போடணும். அதனால் ஒரு சின்ன தட்டு அது மேலே வச்சு இந்த உருளைக்கிழங்குல கரெக்டாக அதில் கொட்டி வச்சிடுறேன். இது போல் நீங்கள் வேறு என்ன காய்கறி பொரியல் செய்ய போகிறீங்க, கேரட், பீட்ரூட், கோவைக்காய், இது போல் என்ன செய்ய போகிறீங்களோ கொஞ்சம் நேரம் ஸ்டீம் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அதை பொரியல் செய்யுங்க. சுலபமாக வேலை முடிஞ்சிடும் உங்களுக்கு. இப்போ பாருங்கள், சாம்பார் தாளிச்சிடலாம். மண் சட்டி பயன்படுத்தும் போது கேஸ் ஸ்டவ்வில் சூடாக 1 நிமிஷம் கூடுதலாக எடுக்குமே தவிர, ஆனால் அந்த ஹீட் மெயின்டைன் ஆகி சீக்கிரமாக வேலை முடியும் நமக்கு. இது போன்ற சின்ன சின்ன டிப்ஸை நீங்கள் பயன்படுத்தும் போது உங்களுக்கு எல்பிஜி சேவ் ஆகிறது நல்ல பயன் தரும். உங்களுக்கு ஒரு 30 நாள் உங்களுக்கு எல்பிஜி வருதா, கண்டிப்பாக 60 நாள் வரும். 50 நாள் வருதா, உங்களுக்கு கூடுதலாக 50 நாள் வரும். எனக்கெல்லாம் ஒரு சிலிண்டர் மாட்டுன்னா 3 மாதம் வருங்க. அதாவது ரைஸ் குக்கரில் சாதம் மட்டும் வச்சேன்னா. நான் இன்னும் ரைஸ் குக்கரில் இது போல் நான் காட்டுற மாதிரி நிறையா பயன்படுத்தும் போது எனக்கு ஒரு 5 மாதம் வரைக்கும் அந்த சிலிண்டர் ஆண்டு உழைக்கும். அப்போ நம்மளுடைய யூசேஜ், அப்போ கரண்ட் பில் அதிகமாக வருமா அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க நிறைய பேர். நான் 2 மாதத்துக்கு ஒரு தடவை எனக்கு 200 யூனிட்டுக்குள்ளே தான் வரும். ஏன்னா எங்களோட யூசேஜ் பார்த்திங்கன்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான். வீட்டிலேருந்தே நானும் என் கணவரும் வேலை பார்க்குறோம். காலையிலேருந்து ஃபேன் மட்டும்தான் ஓடும், ஒரு ஃபேன், ஃப்ரிட்ஜ் இருக்கும். மற்றபடி எலக்ட்ரிக்கல் அப்ளையன்ஸ் அப்படின்னா ரைஸ் குக்கர் மட்டும்தாங்க. அதனால் 200 யூனிட்டுக்குள்ளே தான் வரும். 100 யூனிட் நமக்கு இலவசன்றதுனால. இப்போ இந்த எலக்ட்ரிக் ரைஸ் குக்கரை நான் தொடர்ந்து இப்போ பயன்படுத்தினேன். இந்த 2 மாதம் தொடர்ந்து ஒரு நாள் கூட தவறாமல் நான் பயன்படுத்தியிருக்கேன். எனக்கு இந்த மாதம் பில் எடுக்கும்போது 320 ரூபா வந்தது. யூனிட் பார்த்திங்கன்னா 200 சில்லற, குறைவு தான்.
ஆனால் டாரிஃப் ஏறும்போது அந்த 200க்கு மேலே போகும்போது எக்ஸ்ட்ரா ரூ. 100 நம்ம கட்டுற மாதிரி வருது. ஸோ இது போல் அந்த டாரிஃப் மாறும்போது கொஞ்சம் கூடுதலாக வர மாதிரி இருக்கும். ஆனால் எல்பிஜி தட்டுப்பாடில் அது நமக்கு பெருசாக தெரியாது. இப்போ ஸ்டவ்வில் வச்சு சாம்பார் தாளித்து முடிச்சிட்டேன். சாம்பார் பொடி புளி எல்லாம் சேர்த்து சீக்கிரம் ஒரு 5-10 நிமிஷத்தில் வேலை முடிஞ்சிருச்சு நமக்கு. அதே போல் இப்போ சாதம் வச்சோம் இல்லையா, இது வேகிறதுக்குள்ளே சாம்பார் வேலையும் முடிஞ்சிருச்சு. இப்போ சாதமும் வெந்துருச்சு, உருளைக்கிழங்கும் எனக்கு வெந்துருச்சு. பாருங்கள் சாதம் எப்படி அப்படி நிறைஞ்சி வந்திருக்குது. ஏன்னா இந்த பாத்திரத்தோடைய அளவு என்னன்னு எனக்கு தெரியும், அதனால் நான் அளவாக வச்சேன். உங்களுக்கு ஃபஸ்ட் டைம் வைக்கும் போது கொஞ்சம் பெரிய பாத்திரம் வைங்க, குறைவான அரிசி வைங்க. அது எவ்வளோ தூரம் வருதுன்னு செக் பண்ணிக்கோங்க. நான் இப்படி வச்சு எனக்கு பழக்கன்றதுனால நான் இது உங்களுக்கு செய்து காட்டுறேன். இப்போ பாருங்கள் சாதம் நல்லா பொலன்னு இருக்கும், அது குழஞ்செல்லாம் போகாது. தண்ணி அளவு சரியாக இருந்துச்சுன்னா அந்த ஆவியிலேயே சாதம் வேகுது பாருங்கள், ஒன்றும் ஆகாது. என்ன இதோடைய ஒரு ட்ராபேக்னால் நீங்கள் வடித்து சாப்பிட முடியாது. வடித்து தான் சாப்பிடணும் அப்படின்னா நீங்கள் பெரிய பாத்திரத்தில் கொஞ்சமாக அரிசி வச்சு தண்ணி நிறையா வச்சு அது நல்லா வெந்ததுக்கப்புறமா அந்த தண்ணியை நீங்கள் வடிச்சுக்கணும். இப்போ அந்த சூட்லேயே நான் ஸ்டவ்வில் ஆஃப் பண்ணிவிட்டேன். ஒரு 3 முட்டை அதில் வச்சுட்டேன். தண்ணி ஊற்றியும் வைக்கலாம், வெறும் கப்புலேயும் வச்சு அந்த ஆவியிலே வேக விட்டுடலாம். அந்த ஸ்டவ் ஆஃப் ஆனால் அந்த சூட்லேயே அந்த முட்டை வெந்துருங்க, வேறு ஒன்றும் இல்லை. இப்போ பாருங்கள் சாதம் நான் எடுத்து ப்ரெஷர் குக்கரில் கொட்டிட்டேன். ஸ்டீல் ப்ரெஷர் குக்கரில் அந்த பாத்திரத்துலேயும் ஒட்டலை, நமக்கு தண்ணியும் எதுவும் சலசலன்னு இல்லை. இது போல் நான் ஏன் இந்த ஸ்டீல் ப்ரெஷர் குக்கரில் கொட்டுறேன்னு சொன்னால், இதை நான் மூடி போட்டு அப்படியே வச்சுருவேன். அந்த ஆவியோட மூடி போட்டு வச்சுருவேன். ஸோ சாப்பிட்ற வரைக்கும் நமக்கு அந்த சூடு மெயின்டைன் ஆகும், சாதம் இன்னும் கொஞ்சம் சாஃப்ட் ஆகும், அதனால் நல்லா இருக்கும். அதனால் இது போல் கொட்டி வச்சுருவேன். உங்களுக்கு ப்ரெஷர் குக்கரில் வைக்கும் போது கூட ஸ்டீல் பாத்திரங்கள் நீங்கள் உள்ளே வச்சு ப்ரெஷர் குக் பண்ணும் போது கூட ஒரு மாதிரி அந்த உப்புத்தன்மை இதெல்லாம் தெரியும், இல்லை அடியில் பாத்திரம் சொரன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த எலக்ட்ரிக் ரைஸ் குக்கரில் நீங்கள் இது போல் வைக்கும் போது அந்த ஸ்டீல் பாத்திரங்கள் அது போல் ஆகாதுங்க. முடிஞ்ச வரைக்கும் நான் நல்ல தண்ணி பயன்படுத்துவேன். அதாவது இந்த கார்ப்பரேஷன் தண்ணி வருது இல்லையா நமக்கு, அதை நான் பயன்படுத்துவேன் அந்த எலக்ட்ரிக் ரைஸ் குக்கரில் ஊற்றுறதுக்கு. உப்பு தண்ணி ஊற்றுனா மேபி அது உப்பாக தெரிய ஆரம்பிக்கும். இப்போ அந்த உருளைக்கிழங்கை தோல் எடுத்தாச்சு, கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து கடுகு சேர்த்துட்டேன், 1 ஸ்பூன் சோம்பு, 10 பல்லு பூண்டு, ஒரு கைப்பிடி கருவேப்பிலை, இதை மிக்சியில் ஒரு சுற்றி எடுத்து வச்சுருக்கேன். அது கூட 1 ஸ்பூன் சாம்பார் பொடி, மஞ்சள் தூள், உப்பு, அவ்வளோதாங்க. ஒரு நிமிஷத்தில் இது அப்படியே வதங்கிடும். நம்ம தோல் உரித்து எடுத்து வச்சுருக்கிற உருளைக்கிழங்கை சேர்த்து கிளறி எடுத்துட வேண்டியது தான். உருளைக்கிழங்கு வறுவல் 2 நிமிஷத்தில் முடிஞ்சு போச்சு. அப்போ நம்ம ஒரு அலுமினிய பாத்திரம் வேண்டாம் அப்படின்னு நினைக்கிற இடத்துல இப்போ அதுக்குள்ளேயே ஸ்டீல் பாத்திரம் வச்சு பயன்படுத்தி நாம் அதை சமைக்கிறதுக்கு எல்பிஜியில் ஒரு மண் சட்டி, ஒரு இரும்பு கடாய், இது போல் பல வகையில் பயன்படுத்திக்கணும். பாத்திரம் மட்டும் பிரச்சனை இல்லைங்க. அலுமினியம் பாத்திரத்தில் நீங்கள் பிரண்டை ஊறுகாய், இல்லை நீங்கள் ஒரு முடக்கத்தான் சமையல் இது போல் செய்து சாப்பிடும்போது உடலுக்கு ஆரோக்கியம்தான். அதையே நீங்கள் ஸ்டீல் பாத்திரத்தில் ஜங்க் ஃபுட் செய்து சாப்பிட்டீங்கன்னா அதுவும் கெடுதல் தான். ஸோ நம்ம சமைக்கிற பாத்திரத்தை காட்டிலும் என்ன சமைச்சு சாப்பிட்றோன்றதை கணக்கு பாருங்கள். நம்ம சேனலில் எல்லாமே ஆரோக்கிய சமையல் இருக்கும், எடுத்து பாருங்கள், பயனுள்ளதாக இருக்கும். இது போல் மதிய உணவும் நமக்கு இப்போது ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த டிப்ஸ் எல்லாம் பிடிச்சிருந்ததுன்னா நம்ம காப்பியாஸ் வில்லேஜ் கிச்சன் சேனலுக்கு ஒரு லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்சால் ஒரு ஹை பாயிண்ட் கொடுங்க. நன்றி.